أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجمل الآنف إن قيد إنقاد وإن أنخ على صخرة استناخ أو كما قال النبي صلى الله عليه وسلم அனைத்து புகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் மக்களை நல்வழியில் அழைத்து நல்லறம் போதிக்க அனுப்ப பெற்ற இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்துதித்த எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி அவர்களது குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் பாசமும் நேசமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேரகாலத்தோடு வந்து ஆசையுடன் ஆர்வத்துடன் தேட்டத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, அனைத்து சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவனை அஞ்சி அவனை பயந்து தக்வா கொண்டு வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியச் செய்து கொள்கிறேன், நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம் அனைவர்களுடைய வெற்றிக்காக, எம் அனைவர்களுடைய மறுமை வாழ்க்கை ஒளிபெற வேண்டும் என்ற நோக்கத்தில் ரமலானுடைய மாதத்தை தந்தான். ரமலானுடைய மாதம் எம்மை விட்டும் விடைபெறப் போகின்றது. இந்த ஹுத்பாவிலே, இந்த ஜும்மாவிலே சில நபர்கள் வந்திருக்கின்றார்கள். நாம் அனைவர்களும் வெளியிலே பார்த்தால் சந்தோஷமாக இருப்பதை போன்றிருக்கும். ஆனால் இந்த ஜும்மாவுடன் ரமலானுடைய மாதம் செல்ல போகின்றதே, அடுத்த ரமலான் எனக்கு கிடைக்குமா என்று பெரும் மனவேதனையுடன் கவலையுடன் இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் வந்தது ஏதோ நேற்றுதான் வந்ததை போன்றிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலான் எம்மை விட்டும் விடைபெறப் போகிறதே. எனது பாவங்களை மன்னிக்க வந்த மாதமே, சொர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட காரணமாக இருந்த என்னை விட்டு பிரிய போகிறாயா? மீண்டும் என்னை நீ சந்திப்பாயா? நீ மீண்டும் வரும் பொழுது நான் உயிரோடு இருப்பேனா, அல்லது ஆரோக்கியமாக இருப்பேனா, அல்லது நான் நோயாளியாக இருப்பேனா தெரியாதே. ரமலானே, என்னை விட்டும் விடைபெறுகிறாயே. அந்த ரமலான் எதிர்பார்த்த நோக்கத்தை நான் அடைந்து விட்டேனா? என்னுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் அந்த ரமலான் என்னை விட்டும் விடைபெறப் போகிறதா என்று நாம் ஒவ்வொருவர்களும் மனதுக்குள் ஏதோ ஒரு குமுறல், ஏதோ ஒரு கவலை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, சொர்க்கம் எமக்காக வேண்டி திறக்கப்பட்டது. இன்னும் ஒரு சில நாட்களில் சொர்க்கத்தின் கதவுகள் மூடப்பட்டுவிடும். சொர்க்கத்தின் கதவுகள் திறந்திருக்கும் பொழுது அதனுடைய வாடையை நுகர்ந்தேனா? அந்த சொர்க்கத்தின் காட்சியை பார்த்தேனா? மூடியதற்கு பிறகு வாசம் வராதே, மூடியதற்கு பிறகு அதை பார்க்க முடியாதே,
திறந்திருக்கும் பொழுதே என்னால் பார்க்க முடியவில்லையே, மூடியதற்கு பிறகு எவ்வாறு நான் பார்ப்பேன்? ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மனதிலே பெரும் வருத்தமும் கவலையும் இந்த ரமலானுக்கு நாம் விடை கொடுப்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த ரமலானை விடை கொடுக்கும் பொழுது சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதம் வந்தும் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படாத நிலைமையில் ரமலான் அவனை விட்டும் விடைபெறுமாக இருந்தால் அவனுக்கு நாசம் உண்டாவதாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள் அல்லவா? வெள்ளிக்கிழமை தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே இருந்து கொண்டு ஆமீன் சொன்னார்கள் அல்லவா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது, என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதா? நன்மைகளிலே முன்னேறினேன், இரவெல்லாம் நின்று வணங்கினேன், பகலெல்லாம் நோன்பு நோற்றேன், என்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தினேன், குர்ஆன் ஓதினேன், சதக்கா கொடுத்தேன். ஆனால் நான் என்னுடைய பாவத்திலே இருந்து தௌபா செய்து கண்ணீர் வடித்து அல்லாஹ்வுடைய அன்புக்கும் பொருத்தத்துக்கும் ஆளானவனாக நான் ஆகிவிட்டேனா? அல்லது 27ஆம் கிழமை அனைவர்களும் சேர்ந்து ஒரு தடவை தௌபா செய்துவிட்டு அத்துடன் என்னுடைய தௌபாவை முடித்து விட்டேனா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த வருடம் 27ஆம் கிழமை வெறும் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்க போறேனா? நாம் ஒவ்வொருவர்களும் முஹாசபா செய்ய வேண்டும். சுய விசாரணை செய்து எம் அனைவர்களுடைய இந்த ரமலானை நாம் விடைபெறும் பொழுது, இந்த ரமலான் எம்மை விட்டும் விடைபெற வேண்டும். என்னுடைய பாவ மூட்டைகள் அனைத்தும் அப்படியே இறக்கி வைத்த நிலைமையிலே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நாம் ஒரு முக்கியமான ஒரு நாளை முன்னோக்குகிறோம். அதுதான் பெருநாளுடைய நாள். அந்த நாள் யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். நாம் நோற்ற நோன்புகள், இரவெல்லாம் தூங்காமல் நின்று வணங்கியது, குர்ஆன் ஓதியது, வெயிலென்று பார்க்காமல் பசியுடன் இருந்து தாகத்துடன் இருந்து நோன்பு நோற்றோம் அல்லவா? இந்த நோன்புகள், இந்த கியாமுல் லைல் அனைத்துக்கும் கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் தான் பெருநாளுடைய நாள், யௌமுல் ஜஸா. இந்த கூலி கொடுக்கப்படுவதற்கு நான் தகுதியானவனாக ஆகிவிட்டேனா? இதற்கு நான் தயாரா? நரகத்திலே இருந்து விடுதலை செய்யப்பட்ட கூட்டத்திலே நான் ஆகிவிட்டேனா என்று நாம் ஒவ்வொருவர்களும் எம்மிடத்திலே சுய விசாரணையை கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, சென்ற ரமலானில் எம்முடன் உயிருடன் இருந்தவர்கள் இன்று கபரறை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அடுத்த ரமலான் எனக்கு கிடைக்குமா என்று தெரியாது. ஆனால் இருக்கக்கூடிய இந்த சில நாட்களை நாம் மிக பேடுதலாக பக்குவமாக நாம் பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக இதுவே நமது வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் விழுந்து விழுந்து அமல் செய்கிறான், விடிய விடிய அமல் செய்கிறான். மக்கள் பார்த்து சொல்கிறார்கள், இவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரு முழம்தான் இருக்கின்றது, காலெடுத்து வைத்தால் இவன் சொர்க்கம் நுழைந்து விடுவான் என்று மக்கள் சொன்னார்கள். ஆனால் கடைசி சந்தர்ப்பத்தில் அவனுடைய மனோ இச்சையை பின்பற்றி ஒரு தவறை செய்து விடுவான், ஃபயதுகுலுன்னார், நரகம் நுழைந்து விடுவான். அல்லாஹ் எம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு நாளும் நாம் கஷ்டப்பட்டு அமல் செய்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் அந்த அமலை பாதுகாக்க கூடியவர்களாக மாற வேண்டும். கடைசி நேரத்திலே அனைத்தையும் சைபரால் பெருக்கக்கூடியவர்களாக மாறிவிடக் கூடாது. 27ஆம் கிழமை முடிந்தவுடன் சில பேர்களுடைய எண்ணம் ரமலான் முடிந்து விட்டது என்று. இல்லை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி நாள் வரைக்கும் மிகவும் கவனமாக இருந்து நாம் அமல் இபாதத்துக்களிலே நாம் தயாராக வேண்டும். இந்த பெருநாளைக்காக வேண்டி தயாராகுவதற்கு இன்று எத்தனையோ விடயங்களை செய்து விட்டோம். ஆடைகளை கொள்வனவு செய்து விட்டோம். வேறு வேறு என்ன விடயங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அத்துணை விடயங்களையும் செம்மையாக செப்பனிட்டு செய்து விட்டோம். ஆனால் இந்த பெருநாளைக்கு செய்யக்கூடிய, பெருநாளைக்கு முந்திய
ஒழுக்கங்களில் மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம் என்ன தெரியுமா? பகைமைகளை மறந்து உறவுகளை பலப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெருநாளுடைய தினம் கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். ஆனால் யார் தன்னுடைய உறவுகளை துண்டித்து வாழ்வார்களோ, அவர்களுடைய நோன்பு, அவர்களுடைய சதகா, அவர்களுடைய கியாமுல் லைல், அவர்களுடைய இன்னொரு அமல்கள் அந்த அவர்களுடைய தலைக்கு மேலே உயரமாட்டாது. நாம் கஷ்டப்பட்டு அமல் செய்தோம். ஏன்? அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனுடைய அன்பு கிடைக்க வேண்டும், சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் உள்ளத்தில் பகைமையையும், உள்ளத்தில் குரோதத்தையும், உள்ளத்தில் விரோதத்தையும் நாம் சம்பாதித்த நிலைமையில் பெருநாளை அடைந்தால் எமது நோன்பிலே, எமது ரமலானிலே செய்த எல்லா அமல்களும் அப்படியே தலைக்கு மேலே உயராமல் இருக்கும். எப்பொழுது இவர் அந்த உறவுகளை சேர்ந்து வாழ்கிறாரோ அதுவரைக்கும். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானிலே சாப்பிடுவதற்காக இனிப்பு பண்டங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த இனிப்பு பண்டத்தை விட மக்களுடன் இனிப்பாக பேச வேண்டும். ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பதில் சொல்லி இருக்க வேண்டும்? இஸ்லாம் என்றால் என்ன என்று ஒரு மாற்று மத சகோதரர் உங்களிடத்திலே வந்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், இதுதான் எமது பதில். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? வஅதாபல் கலாம, இனிமையான வார்த்தை பேசுவது இஸ்லாம் என்றார்கள். அன்பாக பேசுவது இஸ்லாம் என்றார்கள். இஃஷாஉஸ் ஸலாம், சலாத்தை பரப்புவது இஸ்லாம் என்றார்கள். இத்ஆமுத் தஆம், ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் உணவளிப்பது இஸ்லாம் என்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதிலை கேட்டீர்களா? இனிமையாக பேசுவது இஸ்லாம், அன்பாக பேசுவது இஸ்லாம். ஆனால் இன்று இஸ்லாத்தின் மிக பெரும் தூண், மிக பெரும் முக்கியமான ஒரு அம்சம் இன்று அப்படியே தகர்க்கப்பட்டிருக்கின்றது. மனிதர்களிடத்தில் அன்பாக பேசுவதில்லை, இனிமையாக பேசுவதில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் எவ்வாறு இந்த பெருநாளைக்காக வேண்டி தயாராகிறோமோ அதற்கு முன்னால் நாம் எமது உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். உறவுகளுடன் அன்பாக நாம் நடக்க வேண்டும். அவர்களுடைய உறவை நாம், பரஸ்பரத்தை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டும். ஸைனுல் ஆபிதீன் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், மகனே, நான் உனக்கு மரண நேரத்தில் ஒரு வசியத் செய்கிறேன். என்ன தெரியுமா? குடல் வாய் உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய மனிதனுக்கு பக்கத்திலே நீ உட்கார வேண்டாம். ஏன் தெரியுமா? அந்த மனிதனுக்கு இறங்கக்கூடிய சாபம் உனக்கும் இறங்கிவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் உறவை துண்டித்து வாழவில்லை. ஆனால் உறவை துண்டித்து வாழக்கூடிய மனிதனுக்கு பக்கத்திலே உட்காருவது உலாஇக அலைஹிமுல் லஅனா, அல் குர்ஆனிலே 3 இடத்திலே அல்லாஹ் சபிக்கின்றான். உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாவதாக என்று அல்லாஹ் குர்ஆனிலே 3 இடத்திலே சபிக்கின்றான். என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாபத்துடன் ஒரு பெருநாளா? அல்லாஹ்வுடைய சாபத்துடன் நாம் இந்த ரமலானை எவ்வாறு நாம் விடை கொடுப்பது? ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் அழகான முறையிலே நாம் யோசிக்க வேண்டும். அவர் ஏசியிருப்பார், அவர் அநியாயம் செய்திருப்பார், நான் எப்படி மன்னிப்பது? அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்பூன் அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் செய்யக்கூடிய தவறை நான் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்கள் செய்யக்கூடிய தவறெல்லாம் நான் மன்னிக்கிறேனா இல்லையா? இதே போன்றுதான் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு தவறு செய்தால், அநியாயம் செய்தால், உங்களால் ஏன் மன்னிக்க முடியவில்லை என்று அல்லாஹ் எம்மை பார்த்து கேட்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் கவனமாக இந்த உறவுகளை சேர்ந்து வாழ்வதிலே கவனம் செலுத்த வேண்டும்.
ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் 30 நோன்பல்ல 360 நோன்பு நோட்கலாம். பசித்திருப்பது தானே 360 நோன்பு நோட்கலாம். ஒரு மனிதன் ஒரு ஹஜ் அல்ல 1000 ஹஜ் செய்யலாம். அது லேசி. 360 நோன்பு நோட்பது லேசி. 1000 ஹஜ் செய்வது இலகு. ஆனால் தனக்கு அநியாயம் செய்த தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை, தனது உறவை மன்னித்து அவனுடைய முகத்தை பார்த்து சிரிப்பது கஷ்டம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடன் கூட பிறந்த சகோதரர்கள் எவ்வளவு அநியாயம் செய்தார்கள், கொலை முயற்சி செய்தார்கள். அதனால் அவர் கிணற்றிலே அடைக்கப்பட்டார், பஜாரிலே அடிமையாக விற்கப்பட்டார். மோசமான நடத்தை உள்ளவர் என்ற பெயரை வாங்கி கொண்டு சிறைச்சாலைக்கு சென்றார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட 35 வருடம் அவர் கஷ்டமான வாழ்க்கையை அனுபவிக்கிறார். யாரால்? தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் செய்த வேலை. கடைசியாக தன்னுடைய 40-45 வயதிலே அந்த கூட பிறந்த சகோதரர்கள் தன்னுடைய காலடிக்கு வருகின்றார்கள். வந்த நேரத்திலே அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் நீங்கள் 35 வருடத்துக்கு முன்னால் செய்த அந்த தவறை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட மாட்டேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வாளேந்தி கொண்டு வந்தார்கள். வாளேந்தி கொண்டு வந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும், ஏ உமர், நீ என்ன கொலை செய்யறதுக்கு வாளேந்தி கொண்டு வந்தவன் தானே என்று ஒரு முறை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கிடையாது. மாறாக என்ன தெரியுமா சொன்னார்கள்? யா உமர், பனல்லாஹு லக பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் உமக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டியிருக்கிறானே என்று தானே சொன்னார்களே ஒழிய, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு ஒருபோதும் அவர்கள் துரோகம் விளைக்கவில்லை, மன்னித்தார்கள். ஃபத்ஹ் மக்காவுடைய தினம், ஃபத்ஹ் மக்காவுடைய தினம், மக்காவை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டு சென்றார்கள். தன்னுடைய சொந்த பிள்ளை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவில்லை. தன்னுடைய பிள்ளை மரணித்ததற்காக வேண்டி கூட சில சந்தர்ப்பங்களில் அளவில்லை. ஆனால் பிறந்த மண் அந்த மக்கா, அந்த காபத்துல்லாவை விட்டும் பிரியும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள். இந்த மக்காவுக்குள் மீண்டும் நுழைகிறார்கள். கையிலே ஆட்சி கிடைக்கிறது, கையிலே அனைத்து பலமும் கிடைக்கிறது. சஹாபாக்கள் சொன்னார்கள், இன்றைய நாள் அல் யௌமு யௌமுல் மல்ஹமா, இன்றைய நாள் இறைச்சி கடைதான். மக்கா நகரம் இறைச்சி கடையாக மாறிவிடும். எங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை நாங்கள் பழிக்கு பழி வாங்கக்கூடிய நாள் என்று கம்பீரமாக சொன்னார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமுற்று சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைய தினம் இரக்கம் காட்டக்கூடிய நாள். அவர்கள் அநியாயம் செய்தார்கள், அவர்கள் துரோகம் செய்தார்கள். இதற்காக நாம் அதே பதிலடியை கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாம் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் எமது பகைமையை மறந்து நாம் மிகவும் அன்பாக சந்தோஷமாக நாம் இந்த பெருநாளை நாம் கொண்டாட வேண்டும். விட்டு கொடுப்போம், பணிந்து போவோம். அல்லாஹ் எம்மை மன்னிப்பான். நாம் செய்த பாவங்களை தூக்கி பிடித்தால், நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் உயர்த்தினால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த பூமியிலே வாழ முடியுமா? அல்லாஹ் தந்த எவ்வளவோ நியாமத்துகளை அனுபவித்துக் கொண்டு, அவன் தந்தது கண் ஒரு நியாமத், பார்வை ஒரு நியாமத், கேள்வி ஒரு நியாமத், நாம் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சுக்களும் ஒரு நியாமத் அல்லவா? இந்த நியாமத்தை அனுபவித்துக் கொண்டு நாம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவோ மாற்றம் செய்கிறோம். இவைகள் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பிடிக்க ஆரம்பித்தால் இந்த பூமியிலே நாம் நடமாட முடியுமா? ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மன்னித்து பகைமை இல்லாமல் நாம் வாழ வேண்டும். இதே போன்றுதான் பெருநாளைக்கு தயாராகுவதிலே சில மனிதர்கள் கேட்பார்கள், நோன்பு பெருநாளைக்கு வரும் பொழுது ஹசரத் ஏதாவது
சாப்பிட்டு விட்டு வர வேண்டுமா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஈச்சம்பழம் சாப்பிட்டு விட்டு வர வேண்டுமா என்று ஒரு சுன்னத்துடைய விடயத்தில் நாம் எவ்வளவோ பேணுதலாக கேள்வி கேட்கிறோம். ஆனால் இன்னொரு மனிதனுடைய உள்ளத்தை உடைத்து விட்டு பெருநாளைக்கு வரலாமா என்ற கேள்வியை யாரும் கேட்பதில்லையே. சாதாரணமான ஒரு சுன்னத், சாப்பிடலாம் சாப்பிடாமல் இருக்கலாம். இந்த விடயத்திலேயே நாம் மிகவும் அழகாக கேள்வி கேட்கிறோம் என்றால், காபத்துல்லாவை விட கண்ணியமான இன்னொரு மனிதனுடைய உள்ளத்தை உடைத்து விட்டு நான் பெருநாளை தொழுகைக்கு வரலாமா என்று யாருமே ஃபத்வா கேட்பதில்லையே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் கவனமாக எமது உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். கடைசி சந்தர்ப்பம் அல்லவா? நாம் எவ்வளவோ நின்று வணங்கினோம், இரவெல்லாம் நின்று வணங்கினோம், கடைசி பத்தெல்லாம் நின்று வணங்கினோம். இந்த அமல்களுக்குரிய கூலி தேவையா? கடைசி நாள் பெருநாளுடைய தினம் அல்லாஹ் கூலி கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக பெற்றோர்களுடைய உள்ளங்களை குளிர வையுங்கள். பெற்றோர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்திய நிலைமையில் இந்த உலகத்தில் யாரும் சந்தோஷமாக வாழ முடியாது. யார் பெற்றோர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்துகிறாரோ அவர் மௌத்தாகுவதற்கு முன்னால் அல்லாஹ் அவருக்கு தண்டனையை கொடுக்காமல் அவரை மௌத்தாக்க மாட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, எமது தாய்மார்கள் பாவம் எம்மை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு அவர்கள் எமக்காக எவ்வளவு தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ள வேண்டுமா? உங்களுடைய தந்தையுடைய பொருத்தத்திலேதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிகவும் கவனமாக எமது பெற்றோர்களுடன் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய உள்ளங்களை நாம் உடைத்துவிடக் கூடாது. ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு கண்டார்கள். எப்படி தெரியுமா கனவு கண்டார்கள்? அவர் சொர்க்கத்திலே குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்தில் காணுவது என்பது ஒரு பாக்கியம். குர்ஆன் ஓதக்கூடிய நிலைமையில் பார்ப்பது என்பது ஒரு பாக்கியம். ஆனால் சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா ஹாரிஸா, நீங்கள் சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பதை நான் கண்டேனே, நீங்கள் என்ன அமல் செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் எனது தாயுடைய தலையை ஊண்டி விடுவேன், என்னுடைய தாயுடைய பழைய ஆடைகளை நான் துவைத்து கொடுப்பேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தாயுடன் நடந்து கொண்ட முறை, ஒரு தாயுடன் நடந்து கொள்ளக்கூடிய முறை அல்லாஹ் சொர்க்கத்திலே உலகத்திலே வாழும் பொழுது குர்ஆன் ஓதக்கூடிய காட்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டிவிட்டானே. இன்று காபத்துல்லாவிலே இருக்கக்கூடிய ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதற்காக எத்தனையோ பேர் முண்டி அடிக்கின்றார்கள், போட்டி ஓடுகின்றார்கள், சண்டை பிடிக்கின்றார்கள். அது ஒரு கல், அது சொர்க்கத்திலே இருந்து வந்த ஒரு கல். அந்த கல்லை முத்தமிட்டால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்ற ஒரு ஹதீஸ். அந்த கல்லை நாம் யாரும் விட்டு வைக்கவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹஜர் அஸ்வத் கல்லை விட ஒரு உணர்வு ரீதியான ஒரு சொர்க்கம் உங்களுடைய காலடியிலே இருக்கிறது. அந்த ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதற்கு எவ்வளவோ சிரமப்படுகிறோம். ஆனால் வீட்டிலே இருக்கக்கூடிய தாயுடைய நெற்றியை மோந்து எத்தனை நாள்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தந்தையுடைய தோளிலே சாய்ந்து எத்தனை நாள்? எனக்கு எத்தனை வயது? 40 வயது. என்னுடைய தாயை நான் முத்தமிடலாமா? ஹராமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாயை முத்தமிடுவது ஒரு இபாதத். உங்களுடைய தாயுடைய கால் பாதத்துக்கு கீழே சொர்க்கம் இருக்கின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் எமது தாய்மார்கள் செய்த அந்த தியாகத்தை நாம் விளங்கி அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, ஒரு வரலாற்றிலே ஒரு சம்பவம் எழுதுவார்கள். ஒரு தாய் தந்தை இல்லாத சந்தர்ப்பத்தில் ஒரு குழந்தையை வளர்க்கின்றாள். ஆனால் அந்த தாய்க்கு 2 கண்ணும் தெரிவதில்லை. அந்த தாய்க்கு 2 கண்ணும் தெரியா. ஆனால் அந்த குழந்தையை சிறுபிராயத்திலே இருந்து அழகாக வளர்க்கின்றாள். அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறாள். பிள்ளை பெரிய ஒரு நிலைமையை அடைகிறார். அந்த தாய் நினைத்தால் பிள்ளை பெருத்து வளர்ந்து படித்து என்னை பார்ப்பான், என்னை கவனிப்பான் என்று. ஆனால் அந்த பிள்ளை படித்து அந்தஸ்தும் பதவியும் வந்ததற்கு பிறகு
இந்த ஏழை தாயை அப்படியே மதிக்காமல் விட்டு விட்டார். 2 காரணம். ஒன்று, தாய் ஏழையாக இருக்கிறார். இரண்டாவது, 2 கண்ணும் தெரியாது. இதனால் அந்த தாயை அவமதிக்கின்றார். இந்த தாய் தன்னுடைய மகனிடத்திலே மிக நெருங்கி பழகுகிறாள். ஆனால் மகன் அப்படியே தன்னுடைய தாயை விட்டும் விலகி விலகி செல்கின்றார். திருமணம் முடித்து பிள்ளைகள் எல்லாம் கண்டு விட்டார்கள். ஆனால் இவன் தாயுடன் அன்பாக பழகுவதில்லை. இந்த தாய்க்கு மிகவும் கவலை. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆனால் நான் கண் தெரியாது என்ற காரணத்துக்காக இவன் என்னை ஒதுக்குகிறானே, என்னை தாய் என்று அறிமுகப்படுத்துவதற்கு இவன் கூச்சப்படுகின்றானே, ஏன் நான் அந்தஸ்திலே, படிப்பிலே, அழகிலே நான் குறைவாக இருக்கிறேன், அதனால் இவன் என்னை இப்படி மட்டமாக நினைக்கிறானே என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். ஒரு முறை அந்த தாய் அப்படியே மௌத்தாகிவிட்டார். மௌத்தானதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு பக்கத்து வீட்டிலே இருந்த ஒரு தாய் வந்து, உங்களுடைய தாய் மரணத்துக்கு பிறகு உம்மிடத்தில் கொடுக்கும்படி ஒரு கடிதத்தை தந்தாள், இதோ அந்த கடிதம் என்று தன்னுடைய அந்த மகனிடத்திலே கடிதத்தை கொடுக்கின்றார். அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, எனது அன்பு மகனே, நீ நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. உன்னை கஷ்டப்பட்டேன், தந்தை இல்லாத குறை இல்லாமல் நான் உன்னை வளர்த்தேன், நீ நல்லாக இருக்கிறாய் போதும். ஆனால் ஒரு சம்பவம் தெரியுமா? நீ சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது, நீ பாதையை கடந்து செல்லும் பொழுது ஒரு வாகனம் ஒன்று வந்து உன்னிலே மோதியது, சத்தம் கேட்டது, நான் ஓடி போய் பார்த்தேன், நீ இரத்த வெள்ளத்துடன் தோய்ந்து கொண்டிருந்தாய். உன்னை அழைத்து வைத்தியசாலைக்கு சென்றேன். அங்கே வைத்தியர் சொன்னார், உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் 2 பார்வையும் கெட்டுவிட்டது. நான் சொன்னேன், நான் குருடியாக வாழ்கிறேன், என்னுடைய பிள்ளை குருடனாக வாழக்கூடாது, என்னுடைய கண்ணை அந்த தாய்க்கு நீங்கள், அந்த தாயுடைய என்னுடைய கண்ணை என்னுடைய குழந்தைக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி நான் கண்ணில்லாத குருடியாக வாழ்ந்தேன், உன்னை இந்த உலகத்தை பார்க்க வைத்தேன். ஆனால் கடைசியாக நான் குருடி என்ற காரணத்தினால் என்னை நீ புறம் தள்ளிவிட்டாயே என்று அந்த தாய் அந்த கடிதத்தை முடிக்கின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது தாய்மார்கள் எமக்கு பின்னால் பல தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் செய்த தியாகம் எமக்கு இப்பொழுது வழங்காது. அவர்கள் சொல்லி காட்டவும் மாட்டார்கள். நாம் நோயாக இருக்கும் பொழுது இரவு நேரத்திலே அவர்கள் எந்த அளவு துடித்திருப்பார்கள். நாம் தூங்க வேண்டும் என்பதற்காக இரவெல்லாம் கண் விழித்து கஷ்டப்பட்டிருப்பார்கள். அந்த தாய்மார்களை அவர்களுடைய வயது போன காலத்திலே நாம் அவர்களை அன்பாக, ஆதரவாக, அழகாக, அவர்களுடைய துஆவை பெற்றவர்களாக நாம் அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே உணர்வு ரீதியாக எமது பெற்றோர்களை நாம் நேசிக்க வேண்டும். எத்தனையோ பெற்றோர்கள் இன்று கபராளிகளாக இருக்கிறாம். பெருநாளைக்கு மட்டும் சென்று அவர்களுடைய கபருக்கு சென்று ஒரு யாசின் ஓதிவிட்டு செல்வதனால் அவர்களுடைய கடமைகளை நாம் நிறைவேற்றியதாக ஆக மாட்டாது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெருநாளைக்குரிய ஒழுக்கங்கள் எத்தனையோ இருக்கின்றது. ஆனால் முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் எமது உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். எமது பெற்றோர்களுடைய மனம் குளிர நடக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் நமது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? கடைசி நேரத்திலே எமது அமல்களிலே இருந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமா? அதற்குரிய ஒரு பரிகாரமாக அல்லாஹ் ஜகாத்துல் ஃபித்ரை வைத்திருக்கிறான். ஒரு தலைக்கு 2.5 கிலோ அரிசி வீதம் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்காமல் யாரும் பெருநாள் தொழுகைக்கு செல்ல வேண்டாம். ஏனென்றால் அது கடமை. எமது நோன்பு அல்லாஹ்விடத்திலே பூர்த்தியான முறையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம். அதே போன்றுதான் சதக்காக்களை கொடுத்து விடுங்கள். அதிகமாக சதக்கா செய்யுங்கள். அல்லாஹ் இதன் மூலமாக எமது பாவங்களை மன்னிப்பான். இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா, நீங்கள் பேரிச்சம் பழத்தையாவது நீங்கள் கொடுத்து நரகத்தை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா அது ரமலானிலே செய்தால் ஜகாத்துடைய நன்மை, ஒரு ஃபர்லுடைய நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்தர்ப்பம் உணர்ந்து, தேவை உணர்ந்து நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள் இருக்கிறது அல்லவா, இது மிகவும் அல்லாஹ்விடத்திலே விருப்பமானதாக இருக்கிறது. சுலைமான்
ரபீ இப்னு சுலைமான் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வாழ்ந்தார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டியலிலே காசு சேர்த்தார். ஏன் தெரியுமா? நான் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்ற ஆசை. அவருடைய வாழ்க்கையில் நான் காபத்துல்லாவை கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அதற்காக உண்டியலிலே காசு சேர்த்தார். கடைசியாக ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரம் வந்து விட்டது. கேள்விப்படுகிறார், பக்கத்து வீட்டிலே ஒரு விதவை பெண் கணவன் இல்லாமல் கஷ்டப்படுகிறார், 2 பிள்ளைகள் சிரமப்படுகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட பொழுது அவர் ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக வேண்டி அவர் ஒரு ரூபாயாக ஒன்று சேர்த்த அந்த முழு பணத்தையும் கொடுத்து உங்களுடைய தேவையை நிறைவேற்றி விடுங்கள் என்று கொடுத்து விட்டு வந்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் என்ற ஆசை. ஆனால் தன்னுடன் போக இருந்த அனைவர்களும் ஹஜ்ஜிக்கு போகிறார், இவர் வீட்டிலே இருக்கிறார். அந்த முறை ஹஜ்ஜிக்கு செல்லவில்லை. ஹஜ் முடித்து வந்து விட்டார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் ஹஜ் முடித்து வந்து விட்டார்கள். அவர்களை சந்திப்பதற்காக இவர் சென்றார். சென்ற வழியிலே அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜம்ராவிலே நான் உங்களை கண்டேனே, உங்களை நான் மினாவிலே கண்டேனே, நீங்கள் கதைக்காமல் சென்று விட்டீர்களே என்று சொன்னார். இவர் யோசித்தார், நான் ஹஜ்ஜிக்கே போகவில்லை, இவர் எப்படி என்னை மினாவிலே காண்பது, எப்படி என்னை ஜம்ராவிலே காண்பது என்று வியந்து போனார். ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று ஹஜ்ஜிக்கு போன மற்றவர்களுடைய வீட்டுக்கும் போனார். வீட்டுக்கு போன பொழுது அங்கே ஒரு மனிதர், வாங்க உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்து ஒரு பேக்கை கொண்டு வந்து அவருடைய கையிலே கொடுத்தார். நீங்கள் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் நீங்கள் இந்த பேக்கை கொடுத்து விட்டு நான் பிறகு வாங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டீர்கள். நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், உங்களை காணவில்லை. இதோ நீங்கள் தந்த உங்களுடைய பை என்று சொல்லி அதை கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டுக்கு வந்து திறந்து பார்க்கிறார். அவர் எந்த உண்டியலிலே காசு சேர்த்தாரோ அதே உண்டியல் மீண்டும் அவருக்கு வந்து விட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிலைமை உணர்ந்து கஷ்டம் உணர்ந்து அவர் சதக்கா செய்தார். அல்லாஹ் அவருடைய தோற்றத்தில் ஒரு மலக்கை உருவாக்கி அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அனுப்பினான். அல்லாஹ் அவருடைய பணத்தை மீண்டும் கொடுத்தார். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் சதக்கா செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே ஏழை எளியோர்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து, தனது உறவினர்கள் அயலவர்களுடைய நிலைமைகளை உணர்ந்து நாம் சதக்காக்களை கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் எம் அனைவர்களுக்கும் இந்த 30 நாளும் ரமலானுடைய காலத்திலே தொழுவித்த உலமாக்கள் இருக்கின்றார்கள், தொழுகைக்காக வேண்டி அழைத்த முஅத்தின்கள் இருக்கின்றார்கள், ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இல்லாமல் எம்மால் 2 ரக்காத் கூட தொழ முடியாது. அவர்கள்தான் எமது ஆத்மீகத்தின் பாலமாக இருந்திருக்கிறார்கள், சொர்க்கத்தின் வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு சிறிய தொகைகளை கொடுத்து நாம் அவர்களுடைய அந்த பணியை நாம் கொச்சைப்படுத்தாமல் அவர்களுக்கு நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும். தாராளமாக நாம் கொடுக்கும் பொழுது இஸ்லாம் ஓங்கி உயரும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பானவர்களே, அதே போன்றுதான் நாம் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி வரும் பொழுது நடந்து வருவது முக்கியமான ஒரு சுன்னத். வாகனத்திலும் பெறலாம், ஆனால் நடந்து வருவது சுன்னத். ஏதாவது சாப்பிட்டு விட்டு வருவது சுன்னத். வந்தது நாம் அனைவர்களும் குனிஞ்ச தலை நிமிராமல் வந்து தொழுதுவிட்டு குனிஞ்ச தலை நிமிராமல் சென்று விடாமல் வரும் பொழுதும் போகும் பொழுதும் அனைவர்களுடைய முகத்தையும் பார்த்து சிரியுங்கள். சிரிப்பதும் ஒரு தர்மம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது பள்ளிவாசலிலே பிள்ளைகளுக்கு நாம் பரிசுகள் கொடுத்து ஊக்குவிக்கிறோம் அல்லவா? அந்த பரிசை விட மிக பெரும் பரிசுதான் அந்த பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து சிரிப்பது, அவருடைய தோளுக்கு மேலே கையை போட்டு தலையை தடாகுவது. இவைகளெல்லாம் முக்கியமான தர்மமாக இருக்கிறது. அனைவர்களும் சிரிச்ச முகத்துடன் இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், பழக வேண்டும். அப்படி இல்லை என்றால் வீட்டிலே தொழுது கொள்ளலாம். நாம் சிரிப்பதும் இல்லை, கதைப்பதும் இல்லை என்றால் பள்ளிவாசலுக்கு வர தேவையில்லையே, வீட்டிலே தொழுது கொள்ளலாம். ஆகவே அந்த பெருநாள் நாள் அனைவர்களையும் பார்த்து சிரிப்போம். சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாடி ஏழை எளியோர்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்க அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ரமலான் மாதம் எங்களை விட்டு விடைபெற போகிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை புடம் போட வந்த மாதம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய
பாவக்கரைகளை போக்க வந்த மாதம் யா அல்லாஹ். சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்ட மாதம் யா அல்லாஹ். ஒரு சில நாட்களினால் எங்களை விட்டு விடைபெற போகிறது யா அல்லாஹ். ஏ ரமலான், நீ எதிர்பார்த்த மாற்றம் எங்களிலே உண்டானதா என்று இன்னும் விளங்கவில்லை யா அல்லாஹ். அந்த மாற்றத்தை எங்களிலே ஏற்படுத்துவாயாக. பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் இந்த ரமலானை விடை கொடுக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றி விடுவாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய நல்ல முடிவை தந்தருள்வாயாக, நல்ல முடிவை தந்தருள்வாயாக. நல்ல மௌத்தத்தா யா அல்லாஹ். எங்களுடைய பாவத்தின் மூலமாக எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் உனக்காக வேண்டி பகலெல்லாம் நோன்பு நோற்றோம், உனக்காக வேண்டி இரவெல்லாம் நின்று வணங்கினோம் யா அல்லாஹ். 2 ரக்அத் தொழுவது கஷ்டம். ஆனால் இரவு விடிய விடிய தொழுது விட்டு உன்னிடத்தில் கையேந்தி நிற்கிறோம் யா அல்லாஹ். கொஞ்ச நேரம் பசியுடன் இருப்பது பாரம். ஆனால் 27வது நாள் இன்று பட்டினியாக இருக்கிறோம் யா அல்லாஹ். உனக்காக வேண்டி யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைக்காக வேண்டி யா அல்லாஹ், எங்களை நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய நோன்புகளை கபூல் செய்வாயாக. நரகத்தை விட்டும் விடுதலை பெற்ற கூட்டத்திலே எங்களை ஆக்குவாயாக. நரகம் மிகவும் பயங்கரமானது யா அல்லாஹ். நரகத்துடைய நெருப்பிலே நாங்கள் தாங்க மாட்டோம் யா அல்லாஹ். அதனுடைய உஷ்ணத்தை நாங்கள் தாங்க மாட்டோம் யா அல்லாஹ். அந்த நரக நெருப்பிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இந்த பள்ளி வாசலை நீ கபூல் செய்வாயாக. இந்த மஹல்லா வாசிகளை கபூல் செய்வாயாக. இந்த சபையிலே இருக்கக்கூடிய அனைவர்களும் எழும்பும் பொழுது அவர்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே எழுந்து செல்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. கவலைகளை இல்லாமல் ஆக்குவாயாக. நினையாத புறத்திலே இருந்து உன்னுடைய புறத்திலே இருந்து ரிஸ்க் அளிப்பாயாக யா அல்லாஹ். இந்த பள்ளி வாசலிலே எங்களுக்காக வேண்டி யா அல்லாஹ் இவ்வளவு நாளும் தொழுவித்து நல்ல விடயங்களை சொன்ன யா அல்லாஹ் உலமாக்களை நீ கபூல் செய்வாயாக. ஹாஃபில்மார்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுக்காக தொழுகை நடத்தியவர்களை ஏற்றுக்கொள்வாயாக. அவருடைய வாழ்க்கையிலே நீ பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ். நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அவருடைய முயற்சியை நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். நல்ல மக்கள் யா அல்லாஹ், அனைவர்களை கண்டாலும் சிரித்த முகத்துடன் அன்பாக பழகக்கூடிய மக்கள் யா அல்லாஹ். சொர்க்கவாதிகளுடைய பண்பு சிரித்துக் கொண்டிருப்பார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அப்படியான பண்புள்ள இந்த மக்களை நீ கபூல் செய்வாயாக. யாரெல்லாம் இந்த இடத்திலே நோயாளியாக இருக்கின்றார்களோ நோயை குணப்படுத்துவாயாக. கடன் சுமையிலே இருந்து அவருடைய கடன் சுமைகளை போக்கி விடுவாயாக. சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்கள் அனைவர்களுடைய நிலைமைகளையும் சீராக்குவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களை நீ கபூல் செய்வாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا محمد. أما بعد، فيا أيها الحاضرون، أوصيكم وإياي أولا بتقوى الله في السر والعلن والغيب شهادة، فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بسم الله الرحمن الرحيم. وجاء سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. صدق الله العظيم. بارك الله لنا ولكم ولسائر المسلمين فاستغفروا فإنه لغفور رحيم. اللهم صل على الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فإني أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني. صدق الله العظيم. واعلموا عباد الله إن الله تعالى أمركم أمرا عظيما بدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة وقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه الأخيار. اللهم ارنا خلفاء الأربعة أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن 6 البر الذين هم تمام العشرة وعن سبطين كريمين حسن وحسين رضي الله تعالى عنهما وعن
وعن جميع صحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أعز الإسلام والمسلمين خصوصا في فلسطين. اللهم حرر الفلسطين من كيد اليهود والنصارى. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم احفظ الإسلام والمسلمين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجبار يذكركم واشكروا يزدكم ويزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.